ஈரான் மனித உரிமை ஆர்வலரும் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவருமான நர்கஸ் முகமது ஈரான் அரசால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு நார்வே நோபல் கமிட்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத் வந்த அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியுடன் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். உத்தராகண்டில் உள்ள டேராடூன் ராணுவ அகாடமியில் பயிற்சி முடித்த வீரர்களுடன் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தண்டால் எடுத்து தனது உடற்பயிற்சி திறனை வெளிப்படுத்தினார். டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான அளவை எட்டி அச்சுறுத்துகிறது. இந்தியா கேட் பகுதியில் காற்று தர குறியீடு 407 பதிவானது. அங்கு நச்சு புகை சூழ்ந்து காணப்படுகிறது. வளர்ந்த இந்தியாவில் மத்திய தபால் துறையின் பங்கும் முக்கியமானதாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை சோளிங்கர் அருகே கூடலூர் கிராமத்தில் துணை சுகாதார நிலையத்துக்கு புதிய கட்டடம் கட்டி தேவையான மருத்துவ வசதிகளை செய்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.